பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த 2 வசனத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆகவே தான் 2 வசனத்தை நான் சேர்த்து வாசித்தேன். கர்த்தருக்கு விரோதமாக ஒரு ஞானம் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக ஒரு புத்திமான புத்தி இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக ஆலோசனை இல்லை. அப்படி என்றால் தேவன் தீர்மானித்த ஒன்றை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்குள்ளாய் ஒரு ஞானம் ஏற்படுவதில்லை. தேவன் ஒன்று தீர்மானிச்சிட்டார். உதாரணமா இப்போ சமுத்திரம் என்ன சொல்லுவாங்கன்னா, சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். சமுத்திரம் என்ன பண்ணுதுன்னா, கடல் தன்னுடைய மட்டத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நியூஸ்ல பார்க்கும்போது சொன்னாங்க, சென்னை அந்த கடல் மட்டம் உயரும் போது சென்னை அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த நீர்மட்டம் உயரும் போது. சமீபத்தில் ஒரு செய்தி நான் பார்த்தேன், என்னைக்கு ஞாபகம் எல்லாம் பார்த்தேன். இது ஒரு காரியம். அதே மாதிரி பூமிக்கு கீழே இருக்கிற அடுக்குகள் உராய்கிறது, அசைகிறது. இதனால பூமி எதிர்ச்சி, திடீரென்று வாதைகள், கொள்ளை நோய்கள், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம்ல. இப்படி அநேக காரியங்கள் இந்த உலகத்துல வந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட தேவன் சில காரியங்களை அனுமதித்திருக்கும் போது, தேவன் அதை தீர்மானித்து அந்த காரியத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கும் போது, மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் நான் இதை சாதிச்சிருவேன், இதை தடுத்துருவேன், இப்ப சொல்ற கடல் மட்டம் உயரும், தடுத்துருவேன், பயங்கரமான இந்த கொள்ளை நோயா நான் தடுத்துருவேன். தன்னுடைய ஞானத்தினால், அவன் ஒரு ஞானத்தினால் அதை செய்ய முடியாது என்றுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அவருக்கு விரோதமான ஒரு ஞானம் இல்லை. அவர் முடிவெடுத்துட்டா, அன்பு மனிதா, உன்னுடைய ஞானம் ஒன்றுக்கு உதவாது. அதைத்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. தேவன் உன்னை முடிவெடுத்துட்டார்னா, மனிதனுடைய ஞானத்தினால் அந்த முடிவை மாற்ற முடியாது. ரெண்டாவது புத்தியா பழச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? புத்தியா பழச்சிக்க, எங்க போனாலும் புத்தியா பழச்சிக்க அப்படிமா. ஒரு மனிதன் தன்னுடைய புத்தியை கொண்டு தேவனுடைய தீர்மானத்தை மாற்ற முடியாது. நான் எப்படி இந்த ஞானத்துக்கு சொன்ன, அதுக்கு தான் இதை இப்போ சொல்றேன். தேவனுடைய திட்டத்தையோ தீர்மானத்தையோ இப்ப இந்த வாதை எங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த வாதையை தன்னுடைய புத்தியினால அவன் தடுக்க முடியாது, தன் ஞானத்தினாலும் அதை தடுக்க முடியாது. அடுத்ததாக ஆலோசனை. எல்லாம் இவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம், மேதாவிகளாம் கூடிய ஆலோசனை பண்ணி தடுக்க முடியாது. நல்லா புரியுதுங்களா? தேவனுக்கு விரோதமாக தேவன் நிர்ணயம் பண்ணின ஒன்றை ஒரு மனிதன் தன்னுடைய ஞானத்தினால் அதை தடுக்க முடியாது, தன்னுடைய புத்தியினால் தடுக்க முடியாது, தங்களுடைய ஆலோசனையினால் தடுக்க முடியாது. ஆகவே தான் வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ மனிதன் தான். அவன் யார் என்பதை தேவன் சில நேரங்களில உணரும்படி செய்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாட்கள்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுடைய கிரியை, தேவனுடைய நாள். இப்ப இந்த நாளை கூட நான் சொல்லுவேன், இது கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை யார் எதிர்க்க முடியும்? யார் தன் ஞானத்தினால் அதை தடை செய்ய முடியும்? யார் தன் புத்தியினால் அதை தடை செய்ய முடியும்? யார் கர்த்தருடைய நாளை இன்றைக்கு தன்னுடைய ஆலோசனையால் தடை செய்ய முடியும்? எத்தனை பாதுகாப்பு இருக்கட்டுமே, நீங்கள் எத்தனை பாதுகாப்பு வைங்க. இன்னைக்கு நம்ம எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். மிகப்பெரிய மனிதர்கள், உலக பிரசித்தி பெற்ற மனிதர்கள், அவங்களாம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த கொடூரமான வாதைக்குள்ள சிக்கி நம்ம தினசரி நாளேடுல பார்க்கிறோம், செய்தியில பார்க்கிறோம். கர்த்தர் காவாராயில் காவலாளர் படும் பிரயாசம் வருதா? நல்லது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அன்பு தேவ பிள்ளையே, இந்த வாதையை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்கவில்லை. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சில ஆக்கினை. ஆண்டவர் ஆக்கினையே செய்ய மாட்டார். அவர் இந்த உலகத்துல ஒரு மனிதன் அவன் செய்யற கிரியைகளுக்கு தக்கதாக அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதுல தப்பிக்கொள்வதற்கு தான் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கிருபாதார பலியா கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் ஆக்கினைக்கு தப்புவான். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசியாதவனோ ஆக்கினைக்கு உட்படுத்தப்படுவான், விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அப்ப விசுவாசியாத மனிதனுக்கு ஆக்கினை நிச்சயம். என் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, இதை பார்க்கிற இல்ல வேற யாராவது இதை பார்த்தீங்கன்னா கூட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உன்னால் தெய்வத்தை எதிர்த்து நிற்க முடியாது. உன் ஞானத்தை கொண்டு தேவனை எதிர்த்து நிற்க முடியாது, உன் புத்தியை கொண்டு தேவனை எதிர்த்து நிற்க முடியாது,
நீ உன்னுடைய ஆலோசனைகள் தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. சர்வவல்லமையுள்ள தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்துட்டால் ஒரு மனிதன் அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. என்னோட பிள்ளைகளை, அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தெய்வத்துக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துவதே சால சிறந்தது. முழுவதுமாக சரண்டர். நீங்க இயேசுவை ஆராதிக்கிற கிறிஸ்துவ ஜனங்களா இருந்தாலும் சரி, புறஜாதி மார்க்கத்தானா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நேரங்கள்ல உங்களை நீங்கள் தெய்வத்துக்கு முன்பதை தாழ்த்துவதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வரும். வெற்றி மீன்ஸ் விடுதலையை கொண்டு வரும். தங்கள் ஞானத்தினால நான் மேற்கொள்வேன், என் புத்தினால மேற்கொள்வேன், எங்கள் ஆலோசனையால மேற்கொள்வேன் என்று சொன்னால் அது நடக்கவே நடக்காது என்னோட பிள்ளைங்களை. அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. உதாரணமாய் இதுக்கு ஒரு தடுப்பை நாங்கள் உண்டு பண்ணுகிறோம் சொன்னாலும், வேதம் சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மனிதன் அவன் ஆயத்தமாவான், அவன் முயற்சி செய்வான், கர்த்தர் தான் அதை ஓகே பண்ணணும். அவர் தான் ஓகே பண்ணணும். இவனால ஓகே பண்ண முடியும்னா முத மாசமே ஓகே பண்ணிருக்கணும். இவனால சாதிக்க முடியும்னு சொன்னா, இந்த கொடூரமான நாட்கள் தொடங்கின ஒரு மாதத்துக்குள்ள மனிதன் இதுக்கு முடிவை கட்டி இருக்க வேண்டும். அவனுக்கு அனந்த ஞானம் இருக்கு, எங்களுக்கு ஞானம் இருக்கு, எங்களுக்கு புத்தி இருக்கு, நாங்கெல்லாம் கூடி ஆலோசனை செய்து இதை சாதிச்சிருவோம், இதை தடுத்துருவோம் சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த கொடூரமான நாள் துவங்கின ஒரு மாதத்துக்குள்ள இல்ல 15 நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ள அவர்களுடைய ஞானத்தினால், புத்தியினால், ஆலோசனையினால் இதற்கு ஒரு தடுப்பை கொண்டு வந்திருக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். அதாவது சாத்தியம் இல்லாமல் போக காரணம் என்ன தெரியுமா? தேவன் நிர்ணயம் பண்ணின, தேவன் தீர்மானித்த அந்த நாள் ஒருவனும் தடுக்க முடியாது. அவர் என்றைக்கு அவர் நியமித்த அந்த நாளை முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாரோ, அந்த நாளில் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டது போல, அந்த நாளில் ஒரு ஆயத்தத்தை தேவன் செய்ய வைப்பார், ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த நாளை தேவன் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற வேளையில மனிதனுக்கு இதற்குரிய ஞானத்தை கொடுப்பார், அதை உருவாக்கும்படி கொடுப்பார், அதை செயல்படுத்தும்படி தேவன் ஏற்படுத்தி கொடுத்து அவரே அதில் ஜெயமும் கொடுப்பார். இந்த ஜெயத்தை நான் கண்டேன், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மருந்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு மனிதனாலும் கூடாது. அப்படி அவர் கண்டுபிடித்திருக்கணும், என்னைக்கே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையானாலும், குடும்ப வாழ்க்கை பிரச்சனையானாலும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த காரியமானாலும் சரி, உங்களுடைய இப்ப இருக்கிற வாதையானாலும் எதானாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் மாத்திரம், அதாவது என் ஞானத்தில் மேற்கொள்வேன், என் புத்தியில மேற்கொள்வேன், என் ஆலோசனை மேற்கொள்வேன் நிக்காம சரண்டர் பண்ணுங்க. பிரைஸ்லாம் முழுவதும் ஒப்பு கொடுங்க. வேதத்துல 2 மனிதன், ஒருவன் துன்மார்க்கன், ஒருவன் நீதிமான். இந்த நீதிமானா இருந்த தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை தொகை கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன சொல்லிடுவான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன கூடாது, ஏன்னா கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுகிற தேவன். அவன் என்ன சொன்ன உடனே என்ன ஆயிரும்னா தேவனுக்கு கோவம் வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணுறதுக்காக தாவீது உத்தரவிட்ட உடனே கர்த்தருக்கு கோவம் வந்துடும். உடனே ஆண்டவர் சொல்லுவார் தாவீதுட்ட, தாவீதே நீ பண்ண மகாபெரிய தவறுக்கு ஒரு 3 தண்டனையை உனக்கு நான் தரப்போறேன். அதுல 1 நாளாகமம் 21 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, தாவீதிடத்தில் அவனை நோக்கி 3 வருஷம் பஞ்சத்தை அனுபவிக்க போறியா, இல்ல பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ண போற, ஓட போறியா, 3 மாதம் ஓட போறியா, இல்ல 3 நாள் தேசத்துல கொள்ளை நோய் அனுமதி கேட்டுமா. 3 வருஷம் தேசத்துல பஞ்சத்தை கொண்டு வரட்டா, இல்ல பகைஞருக்கு முன்னால 3 மாசம் ஓட போறியா, இல்ல 3 நாள் ஒரு வியாதியை உன் தேசத்துல கொண்டு வரட்டுமான்னு கேட்கிறார். இப்போ தேவன் ஒரு காரியத்தை தீர்மானிச்சுட்டாரு. இவன் தாவீது உட்கார்ந்துட்டு, சரி பகைஞர் பின்னால ஓடாண்டாம், ஒரு 3 வருஷம் பஞ்சத்தை வேணா விட்டுருவோமே, நம்ம பாத்துக்குவோம், பஞ்சம் வரட்டுமே, நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணல. இல்ல ஒரு 3 மாதம் கொள்ளை நோய் வரட்டுமே, நம்ம ஆட்கள் தான் பயங்கரமான விஞ்ஞானிகள் இருக்காங்களே, கண்டுபிடிச்சு சாதிச்சிருமே. இல்ல தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 காரியத்தை கேட்ட மாத்திரத்துல தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? அவனுக்கு தெரியும் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான புத்தியும் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நேரா போய் ஒரு பாதத்துல விழுந்துட்டான். 13 வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் சொல்லுவான், கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு சொல்லி தேவனுடைய பாதத்துல விழுந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசி நாட்கள்ல மனிதன் ஒருவேளை தன் பலத்தையும், தன் ஞானத்தையும், தன் புத்தியையும், தன் ஆலோசனையும் குறித்து வச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு உண்மை அறிந்து கொள்ளுங்க, அவருடைய பாதத்துல விழுங்க. என்ன நடந்தாலும் அவருடைய பாதத்துல விழுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை அர்ப்பணிக்கிறேன், உங்க இறக்கு மகா பெரிதுன்னு சொல்லுங்க.
இவர் நீதிமான். ஒரு துன்மார்க்கன் ஆகாப் என்கிற ஒரு ராஜா, எசேபேல் என்கிற ஒரு மனைவி அவனுக்கு உண்டு. தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்த ஒரு கொலைகாரி. அவன் தன் மனைவியினிடத்துல தன்னையே விற்று போட்டவன் இந்த ஆகாப் ராஜா. இந்த ஆகாப் ராஜா குறித்த ஆண்டவர் எலியாட்ட சொன்னாரு, நான் அவனை நாசம் பண்ண போறேன், அவன் வீட்டுல இருக்கிற சுவற்றில நீர் விடுகிற நாய் முதலை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆகாப்பை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை எலியாட்ட சொல்றாரு. எலியா போய் சொல்லிட்டான், உன் வம்சத்தை வேற இருக்க போறாரு, நீ சாக போற, உன்னுடைய வீட்டுல நோய் சுவற்றில நீர் விடுற நாய் முதலாய் கர்த்தர் கொல்ல போறாருன்னு சொன்ன உடனே அவன் ராஜா ஒரு துன்மார்க்கன், நல்லா புரிஞ்சு ஒரு துன்மார்க்கன், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்க ஒரு ராஜ்யத்துல ஒரு ஆளுகையில இருக்கிறீங்க, ஒரு பதவியில இருக்கிறீங்க, ஒரு பெரிய பணக்காரனா இருக்கீங்க, ஒரு தேவ மனுஷன் வந்து இப்படி உங்களை எச்சரிக்கிறான், நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம என்ன முடிவெடுப்போம்? ஆமா ஆமா பெரிய கர்த்தர் சொன்னார், போயா அந்த ஊழியக்கார சின்ன ஊழியக்கார இவனுக்கு என்ன தெரியும், இவன் என்னத்தை நமக்கு சொல்லிட போறான். உடனே பார்த்துவிடும் நம்ம ஞானம், நம்ம புத்தி, நம்ம ஆலோசனை தெய்வத்துக்கு விரோதமாய் செயல்படும் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைங்களே அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தா அதை கேட்டு சரண்டர் ஆகிறதை கிடையாது. உடனே அவங்க ஞானத்தை அவங்க புத்தியில அவங்க ஆலோசனையை பண்ணி ஆமா அவர் கிடக்க நம்ம பார்த்துக்கொண்டு வேற மாதிரி திங்க் பண்றாங்க. ஆனா ஒரு துன்மார்க்கன் இந்த ஆகாப் ராஜா என்ன செஞ்சான் தெரியுமா? இதை கேட்ட மாத்திரத்துல 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 27, 28, 29 வசனத்துல ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஒரு துன்மார்க்கன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவருக்கு விரோதமாய் தன் ஞானத்தை, தன் புத்தியை, தன் ஆலோசனை அவன் எழுப்ப விரும்பல. அவனுக்கு தெரியும் தேவனுக்கு விரோதமா ஞானமும் புத்தியும் ஆலோசனையும் ஒண்ணும் இல்லை. உடனே சரண்டர் ஆயிட்டான், உடனே தாழ்த்தி அர்ப்பணித்தான். அவன் ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் 22, 28, 29 கர்த்தர் எலியாவை கூப்பிட்டு சொல்றாரு, எலியாவே ஆகாப்பை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் இந்த பொல்லாப்பை அவர் நாட்களில் நான் வர பண்ண மாட்டேன், அவன் பிள்ளைகள் நாட்களில் வர பண்ண வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் எந்த காரியமானாலும் உங்க ஞானத்தையோ உங்க புத்தியையோ உங்க ஆலோசனையோ நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுத்துவதற்கு ஒரு நாளும் ஒப்பு கொடுத்து விடாதீர்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த நாட்கள் எடுக்கிற முயற்சிகள் எத்தனையோ இடங்கள் அந்த நாட்டில் கண்டுபிடிச்சிட்டான், இந்த நாட்டில் கண்டுபிடிச்சிட்டான், எத்தனையோ காரியங்களை அவன் சொன்னாலும் ஒன்று புரிந்து கொடுங்க, குதிரைத்து நாள் காயத்தம் பண்ணப்படும், ஜெயங்கர்த்தால் வரும். அவர் என்னைக்கு இந்த நாளை முடிக்க நினைக்கிறாரோ, என்னைக்கு இந்த கர்த்தருடைய நாள் நீக்கப்படுகிறதோ அந்த நேரத்துல கர்த்தர் இதற்குள்ள முடிவை அவர் மனிதனுக்கு கடலையிடுவார். அந்த ஞானத்தை கொடுத்து அதை கண்டுபிடிக்க வைப்பார். அதுக்கிடையில தலையில நின்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்னோட பிள்ளைகளை. ஆகவே குறிக்கப்பட்ட நாள் மட்டும் கர்த்தருடைய நாள் இதுதான். நாம் செய்ய வேண்டியது சரண்டர் ஆகிற ஆண்டவரே, பாதத்துல விழுந்துற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வார்த்தை மூலமா எங்களோடு நீர் இடைப்பட்டு என்ன நடந்தாலும் சரி நாங்களுடைய பாதத்துல விழுந்து விடுகிறோம் அப்பா. அன்றைக்கு தாவீது 3 கொடியை எடுக்கல அகப்பட்டு நின்றப்ப கூட உடனே உடைய பாதத்துல விழுந்து கர்த்தருடைய இரக்க மகாபரியது என்று பாதத்துல விழுந்தான். ஆகாப் ஒரு துன்மார்க்கனா இருந்த போதிலும் அவனுக்கு விரோதமாக ஒரு கொடியை எடுக்கன் ஏற்பட்டது. நீர் தீர்க்க தரிசனமாய் சொன்னி, ஆனால் அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் உம்முடைய பாதத்தில் விழுந்தான். அவன் அந்த இடத்தில் என் ஞானத்துல என் புத்தியில என் ஆலோசனையில நின்றுவே நான் சொல்லவே இல்லப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் அப்பா அவர்கள் தங்கள் ஞானத்தை கொண்டு, தங்கள் புத்தியை கொண்டு, தங்கள் ஆலோசனை கொண்டு என் பிரச்சனைகளை சரி பண்ணிடுவேன், என் போராட்டத்தை சரி பண்ணிடுவேன், என் காரியங்கள் எல்லாம் நான் சரி பண்ணிடுவேன். இனி உங்களுடைய பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாதபடிக்கு இந்த வார்த்தையின் மூலமா எச்சரித்து இருக்கிறீர். உமக்கு விரோதமான ஞானமும் இல்லை, உமக்கு விரோதமான புத்தியும் இல்லை, உமக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை. கேட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இனி ஒரு நாட்கள்ல கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் நாம் மகிமைப்பட அவர்கள் உம்மோட ஐக்கியப்பட்டு உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்து அவர்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபோதவி தேவைப்பட்டால் 9344922243 என்று கலைக்கலாம். ஒரு ஜெபிக்க காத்திருக்கிறேன். பிரைஸ் காட்.